ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த ஐபேட் மினி 6th ஜென்ரேஷன். ஸோ இன்றைக்கும் ஆன்லைனில் 60,000 ரூபா இருக்குங்க. ஆன்லைனில் ஐபேட் 6th ஜென்ரேஷனில் ஐபேட் மினி. இது ஐபேட் மினிலேயே வந்து 6th ஜென்ரேஷனு 64 GB. இன்றைக்கும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ரேட்டு. சரியா? ஐபேட் மினி 6th ஜென்ரேஷன் இங்கே பாருங்கள். 6th ஜென்ரேஷன் குறைஞ்சது 50 ரூபா கிட்ட இருக்குங்க. குறைஞ்சது ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு பார்த்தோன்னா 49 சில்லரை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் விற்கிற விலை ரொம்ப கம்மி தான். அதாவது வந்து 17,500 இதில் எழுதி ஒட்டுவேன். 17,500 செம்மையாக இருக்குது. ஒரு உங்களுக்கு டென்ட்டு ஒரே ஒரு இடத்துல சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக, அது கூட தெரியல. வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராச்சஸ் இல்லை, ஒரு வேறு எங்கேயுமே அது ஒரு டென்ட்டு, அந்த சின்ன டென்ட்டு தான் பேக் சைடில். சரியா? அது ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்குது. 17,500 ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பஜாரில் வாங்க போனீங்கன்னா 6th ஜென்ரேஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 மினி 14 வாங்குறதுக்கு சமங்க. இது ஐபேடு ஐபேட் மினி 6th ஜென்ரேஷனு. சரியா? ஐபேட் மினி 6th ஜென்ரேஷனு 64 GB பாக்ஸோடு இருக்குது. கேபிள் இருக்குது, உள்ளே கேபிள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,500. ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் பஜாரில் விசாரிச்சிட்டேன். அவங்க கடையிலே வந்து 18 வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. 18 கூட எடுத்துக்கிறேன்னாங்க. நம்ம அப்படி இல்லை. ஏன்னா அவனுக்கு இப்போ காசு உடனே கொடுக்க மாட்டானுங்க. நைட்டு இன்னுவானுங்க, நாளைக்கு இன்னுவானுங்க, இருங்க விற்றுறேன் அப்படின்வானுங்க. இது மாதிரிலாம் கொலாப்ஸ் ஆகும். அதனால வந்து நேரடியாக கஸ்டமர் இப்படி வாப்பா, அப்படி பக்கத்து கிடைப்போ. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,500. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.